செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. டாஸ்மாக் அந்த நிறுவனத்தை வந்து தனியாரிடம் விட்டுவிடுறது அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க இன்றைய அரசு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு வந்து கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகா முதல்வர் அவங்க டீமோட காவிரி நதிநீர் பிரச்சனை, அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுறது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்லப்படுது. வணக்கம். HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்திய சூழ்நிலை ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் மீது இருக்கிற வழக்கு தான். ஸோ நேற்றைய தினமே இதை பற்றி நம்ம ஒரு பெரிய ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸோ இந்த மேட்டர் சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து காலையில் மாலையிலும் அவரும் அவருடைய சகோதரர் அசோகவும் வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க கண்டிஷன் பெயில்ல. எதுக்கு அப்படின்னா, ஊத்தங்கரை டிவிகே எம்எல்ஏ இளையராஜா அவர்களிடம் குதிரை பேர பேசப்பட்டதாகவும் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் உள்ள வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றாங்க. அந்த முன்ஜாமீன் என்ன அடிப்படையில் காலையிலும் மாலையிலும் வந்து திருவல்லிக்கேணி சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அவருடைய சகோதரர் திரு அசோக் அவர்கள் மட்டும்தான் வந்து சைன் பண்ண வந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வரல. எதுக்கு வரல அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது என்னன்னா, அவர் வந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்குல கைது செய்யப்படுவார் அப்படின்னு அச்சப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா, நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் முன்ஜாமீன் கோரி இந்த டாஸ்மாக் வழக்குல கைது செய்யப்படுவது அச்சப்பட்டதன் காரணமாக போனாரு. அங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்காம தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கு. ஸோ இது தள்ளுபடி செய்யப்பட்டதால் நேற்று மதியமே என்ன பண்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட தரப்பு உச்ச நீதிமன்றத்தை அணுகிறாங்க. உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்கள் அமர்வுல போய் முறையிடுறாங்க. யாருன்னா, அவருடைய அட்வொகேட் அவர் சார்பா முகுல் ரோத்தகி மற்றும் கபில் சிபில், இவங்க 2 பேரும் மிக மூத்த வழக்கறிஞர்கள். ஸோ இவங்க முறையிடும் போது உடனே விசாரிக்கணும் இந்த வழக்கு இன்றையன்னு சொல்லும் போது தலைமை நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, அதில் இருக்கும் குறைகள் எல்லாம் சரி செய்து நீங்க வந்து நாளைக்கே ஃபைல் பண்ணுங்க, நாங்க இந்த வழக்கு அவசர வழக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில தமிழகத்தை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேவியட் மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களோட பதில கேட்காம திரு செந்தில் பாலாஜிக்கு வந்து நீங்க முன்ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கேவியட் மனுவும் தாக்கல் பண்றாங்க. இதுதான் வந்து செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கல் உருவாகும். ஸோ இந்த பெயில் கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த பெயிலுக்காக கடுமையான வந்து ஒரு வாதம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது நீதியரசர் முன்பு. நீதியரசரே இந்த வாதத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வச்ச வாதத்தின் அடிப்படையில பல ஆதாரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன் ஜாமீன் தரணும் அப்படின்ற சொல்லிதான் இந்த பெயில் வந்து அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணாரு. அதனால நிறைய வந்து எவிடன்ஸ் இருக்கிற அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல இந்த பெயில் அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப எல்லாருமே வந்து விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஊழல் வழக்குல வந்து இதுக்கு முன்னாடி யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அதாவது லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். பொதுவா லஞ்ச ஒழிப்பு துறையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்க வீட்டுல வந்து தேவைப்பட்ட சோதனை நடத்துவாங்க. சோதனை நடத்தின அடிப்படையில குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க, வழக்கு நடத்துவாங்க. நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சிறைசாலைக்கு போவாங்க.
போவாங்க, இல்லை அப்பீல் போவாங்க. இதுதான் நடைமுறை வழக்கமா இருக்கும். பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிந்து யாரையும் வந்து கைது செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படும் இல்லையா. ஆனா இதுக்கு உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலர் டிவி ஊழல் வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதே போல 2001ஆம் ஆண்டு சிபிசிஐடி போலீசார்ல வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் திமுகவை சேர்ந்தவர் தலைவராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து மேம்பால ஊழல் வழக்கா கைது செய்யப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அடிப்படை காரணங்களா சொல்லப்படுது. ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையில இவர் மீது கைது நடவடிக்கை பாயமானா இப்ப இருக்கிற சூழ்நிலை கோட்டை வட்டாரங்கள் எல்லாம் கேட்கும்போது செந்தில் பாலாஜியை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து முதல்வர் வந்து தீவிரமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேர வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவரை கைது செய்யணும்னு முற்பட்டாங்க காவல்துறை. ஆனா அதுல என்னன்னா காவல்துறை தரப்புலையும் சரி அதை எடுத்து வைத்த அரசாங்க வக்கீலும் சரி முறையாக வாதங்களை எடுத்து வைக்காததும் அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சதுன்றதிலே முதல்வர் தரப்பு அதிருப்தியாக காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வாட்டி வந்து அவரை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில மிக நீண்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து டிஜிட்டல் ஆதாரங்களையும் சரி பேங்க் டிரான்சாக்ஷனையும் சரி நிறைய வந்து டேட்டாஸை வந்து எடுத்து அவர் மீது வந்து ஆவணங்களாக முன்வைக்கப்பட்டு அவரை கைது பண்ணி ஆக வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மிகுந்த தீவிரமாக மும்முரமாக இருக்காங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல 2 பேரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரகசியமா கைது செய்து ரகசியமான இடத்துல திருவள்ளூர்ல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 பேர் யாரு அப்படின்றது இது வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையினால் தகவல் தெரிவிக்கப்படல. பொதுவாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒன்று வந்து முன்னாள் அமைச்சர், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெரிவுத்துறை அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜியும் திரு ஐஏஎஸ் அதிகாரியான விசாகன் அவர்களையும் அதே போல டாஸ்மாக் நிறுவனத்தில் முதுநிலை மண்டல மேலாளர்களாக இருந்த ராமதுரை முருகன் பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா இவங்களையும் வந்து எஃப்ஐஆர்ல போட்டிருக்கிறதாவும் செந்தில் பாலாஜியோட அசிஸ்டண்டா இருந்த பாஸ்கரும் அதே போல செந்தில் பாலாஜி நண்பர்கள்னு அறியப்படுற ரத்தேஷ் ராஜ் சண்முகவேல் அவரும் அதே போல திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரான கரூரை சேர்ந்த கார்த்திக், இவர் வந்து கரூர் கேங் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுறவர். இவங்க மேலதான் வந்து ஊழல் தடுப்பு சட்டம் மோசடி உட்பட 11 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த 7 பேர்ல 2 பேரை தான் தூக்கி இருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஸோ அந்த 2 பேர் யாரு அப்படின்னு நமக்கு அறியப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட அசிஸ்டண்டா இருந்தாங்க இல்லையா பாஸ்கர், கார்த்திக் அல்லது இடைத்தரகராக செயல்பட்ட ரத்தீஷ் சண்முகவேல், இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ இவங்களை விசாரிச்சு எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா பயம்தான். எப்படியோ இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெயில் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா முன்னெச்சரிக்கையா நேற்று ஈவினிங்ல இருந்து அவர் திருவள்ளுக்கரை காவலத்தில் கையெழுத்து போடுறதுக்கு வராம இருக்காரு. ஸோ அவர் தம்பி கேட்கறதுக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்றாரு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, எங்க தலைமறைவா இருக்காரு அப்படின்றத தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸ் அடுத்தபடியா இவர் கையெழுத்து போடலன்ற அடிப்படையில ஏற்கனவே அந்த குதிரை பெயர வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்திருந்தாங்கல்ல, இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீனை ரத்து செய்ய வந்து அடுத்த அப்ரோச் வந்து இங்க இருக்கிற போலீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தற்பொழுது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படிதான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவரை எப்படியாவது உள்ள வைக்கணும். கொஞ்சம் ஆட்டம் ஆடல. ஸோ ஆட்டம் வந்து ரொம்ப ஆடிட்டாங்க. ஸோ எண்ணிலடங்கான குற்றங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ்மார்க்ல முறைகேடு, அதே போல மின்சாரத்துறையில வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல இருக்கட்டும், டெண்டர் விட்டுதலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஊழல். எதுல ஊழல் இல்லை அப்படின்ற அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரான்னு இன்னைக்கு மாலைக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் அவருக்கு பெயில் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவருக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னா அவரை எப்படியாவது தூக்கணும்ன்றதுக்கு அடிப்படையில தான் இந்த 2 பேரை, அதாவது பாஸ்கர், கார்த்திக்கும் அதே போல சதீஷ் ராஜ் சண்முகவேல் சொல்றோம் இல்லையா, இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேரை தூக்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பா செந்தில் பாலாஜி
எங்கே இருக்காரு, அவர் எங்கே போவார், எங்கே வருவார், அவருக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்க, அவர் தொடர்ந்து இவங்க கிட்ட கம்யூனிகேஷனில் இருக்காரு. ஸோ அந்த பேஸில் தான் வந்து இவங்களை தூக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு வேளை உச்ச நீதிமன்றத்தில் பெயில் கேன்சல் ஆன அடுத்த நிமிஷத்தை செந்தில் பாலாஜியை தூக்கணும் அப்படின்றது தான் இவங்க ஐடியாலஜி. அதனால தான் யாரா 2 பேரும் தூக்குனாங்க அப்படின்றத லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன இதோட முடிவு நடக்க போகுது அப்படின்றது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த நிறுவனத்தை வந்து தனியாரிடம் விற்று விடுறது அப்படின்ற ஐடியால இருக்காங்க இன்றைய அரசு. அதுல வந்து தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுல மிக மும்மரமா இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா டாஸ்மாக் வந்து பணத்தை வச்சுதான் இந்த அரசாங்கமே செயல்படுது. உதாரணத்துக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல மகளிர் உரிமை தொகையை கொடுத்த விஷயமா இருக்கட்டும், இப்போ இது வந்து கொடுக்க போற 2500 ரூபாய் இருக்கட்டும், இந்த பணம் எல்லாம் டாஸ்மார்க் பணம் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மீண்டும் வந்து அரசு கஜானாக்கவே இந்த பணம் போயிடும் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் மத்தியில இருக்கிறது இல்லையா. இது வந்து முதல்வர் அவர்களுக்கு பிடிக்கலையாம். என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ற ஒரு காசு மீண்டும் மக்களுக்கு நல்லது செய்யறன்ற அடிப்படையில ஸோ இது மாதிரி வர்றது அவருக்கு பிடிக்கல. அதை விட பெட்டர் வந்து தனியார் மயமா இந்த மதுபான விற்பனையை கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அவரோட ஐடியாலஜி. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு இதை வந்து அமலுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு வந்து மும்முரமா வந்து கோட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ரெண்டாவது அரசுக்கு வந்து இன்னொரு கெட்ட பேர் என்னன்னா இந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் வந்து வாங்குறத வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த முடியல. ஸோ அந்த டாஸ்மார்க்ல வேலை பார்க்குற ஊழியர்கள் வந்து 10 ரூபாய் வாங்கி அவர் அங்கே கேட்டா எங்களுக்கு சம்பளம் போதுமான சம்பளம் பத்தல, இன்சென்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, கடுமையா உழைக்கிறோம் இரவு பகலா, ஆனா அரசாங்கத்துக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்குறோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு முறையான சம்பளமும் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுனால தான் நாங்க வந்து இந்த 10 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்க. இது அரசுக்கு வந்து மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணுது. இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிதான் குற்றச்சாட்டை சொல்லிதான் முதல்வர் வந்து கரூர்லயே ஒரு பாட்டு பாடினாரு. ஸோ செந்தில் பாலாஜிக்கு எதிராக அப்படிப்பட்டு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களால ஒழிக்க முடியாதாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய தலைவலியை இந்த அரசாங்கத்துக்கு உண்டு பண்ணுது. அதே போல இதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வேற உண்மையா சொன்னா வேற வருமானமே கிடையாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 டாஸ்மார்க் வந்து சில்லறை விற்பனை நிலையங்கள் இருக்கு. இதுல குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னுமே பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 400 கோடி வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்போ வந்து இதுக்கு முன்னாடி தனியார் மயமா தான் இருந்தது. ஸோ கரெக்டா சொல்லணும்னா 2003ஆம் ஆண்டு இந்த டாஸ்மார்க் இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால இது அரசாங்கமே ஏற்று நடத்தணும், தனியார்கிட்ட இருந்து அரசாங்கமே சில்லறை வியாபாரமா நடத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாஸ்மாக் நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட 2024-25ஆம் ஆண்டு மட்டும் எவ்வளவு லாபத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னா 48,344 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வருமானத்தை வச்சுதான் அரசாங்கமே செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்கு டாஸ்மாக் பணத்தை வச்சுதான் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த கெட்ட பெயர் எல்லாம், இந்த பாவப்பட்ட பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஆட்சி செய்யும் போது இதெல்லாம் வேணான்ற அடிப்படையில விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் ஒரு செக் வைக்கணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு அரசாங்கமே சொல்லுது இது வாங்கக்கூடாது, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரானா நான் வாங்கிதான் ஆகும், இவ்வளவு திமிர்த்தனமா இருக்கிறதுக்கு செக் வைக்கிறதுன்னு அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமீபத்தில் அதோட துறை அமைச்சரை சந்திச்சுட்டு அந்த சங்கத்தின் மாநில தலைவர் பழனி பாரதி நாங்க வந்து இந்த 10 ரூபாவை இனிமேல் வாங்க மாட்டோம், வாங்கினாங்கன்னா எங்க ஊழியர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எதோட வெளிப்பாடு அப்படின்னா இவங்க தனியார் மயமா ஆக்க போறேன் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்வாங்கல் எல்லாம் நடைபெறுது. சொல்லும் போது கேட்கறது இல்ல, பின்னப்பட்ட வருமுன் காப்போம் அப்படின்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஆட்டத்தை ஆடுறது. ஸோ விஜய் அவர்கள் இந்த முயற்சி வந்து பலனளிக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த மதுபான சில்லறை விற்பனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து
உண்மையிலேயே வந்து தனியார் மயம் ஆக போதா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதுக்கு சட்ட திருத்தம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில 13 பேர் கொண்ட குழு வந்து கர்நாடகாவுக்கு போய் கர்நாடக முதல்வர் அவங்க டீமோட காவிரி நதிநீர் பிரச்சனை, அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுறது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லப்படுது. இன்னுமே ஊர்ஜிக்கப்படாத ஒரு தகவலாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் திரு மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான், அன்புமணி ராமதாஸ், பி. சண்முகம், அதே போல வீரபாண்டிய அவர்கள், இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர், இவங்க எல்லாமே வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க போய் என்ன பண்ண முடியும், என்ன சாதிச்சிட போறீங்க? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சரி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் சரி உத்தரவு போட்டுடுச்சு. அவங்க வந்து மேகதாது அணையும் அதே நேரத்தில் தண்ணீர் கொடுக்க சொல்லி இந்த ஜூன் மாசமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜூன் ஜூலையிலே வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்காம பிடிவாதமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க போய் அங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்னதான் பண்ண போறீங்க? இதுல என்ன வந்து சாத்திய கூறுகள் இருக்கு? ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லாம சும்மா பேருக்காக அங்க போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில முதல்வர் விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை மீறி விஜய் அவர்கள் போறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது, இன்னொரு தரப்பு போக மாட்டாருன்னு சொல்லுது. ஆனா கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இருக்காங்களா, அவங்க டீம் விஜய் அவர்கள் வர்றதாவே சொல்லப்படுது. அதன் அடிப்படையில நம்ம விசாரிக்கும் போது தமிழக முதல்வர் தலைமையில கிட்டத்தட்ட 13 பேர் போறாங்க. இந்த 13 பேர்ல வந்து யார் யாரெல்லாம் பயணிக்க போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்வர் அவர்களோட அரசியல் ஆலோசகர்களான திரு ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் திரு விஷ்ணு ரெட்டி ஆகியோரும் போறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் வந்து சாய்குமார் அவர்கள் இதுல இந்த குழுவில் இருக்காங்க. முதல்வர் அவர்களோட 2 தனி செயலாளர்கள் போறாங்க, அட்வொகேட் ஜெனரல் போறாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் திரு சத்ய பிரதா சாகு IAS அவர்கள் போறாங்க. அதை தாண்டி அமைச்சர்கள்னு வந்து பாத்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அதே போல நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே 13 பேர் கொண்ட குழு போக போகுது. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி இது போயிட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா தான் மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் டீம் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுல உண்மையிலேயே வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் எதிர்கட்சிகள் சொல்றதுல ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்னன்னா, இது போறதுனால எந்த யூஸும் இல்லை. திரு விஜய் அவர்கள் போயிட்டு தண்ணி கொடுத்துருவாங்க, மேகதாதுல அணை கட்ட மாட்டாங்க அப்படின்னு நம்பணும்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசா இருக்கட்டும், பிஜேபி அரசா இருக்கட்டும், அங்க ஓட்டு அரசியல் நடத்துறதுனால நிச்சயமா அந்த மக்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பாங்களே தவிர்த்து அவர்கள் தமிழகத்திற்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்றதுதான் நம்மளோட எண்ணமும் நம்ம சேனலோட எண்ணமும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.